எங்கள் தளபதியோட லாஸ்ட் மூவியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கோம். நிறைய சீன்ஸ் இதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அண்ணாவோட மூவி ரிலீஸ்க்காக. ஆனால் அது எல்லா கஷ்டத்தையும் தாண்டி இன்றைக்கி ஒரு திருவிழா மாதிரி ஒரு செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் மூவிக்கு வந்திருக்கோம். ஸோ அண்ணாவோட மூவி இது லாஸ்ட் மூவியாக இருந்தாலும் எங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு பெஸ்ட் மூவியாக இருக்கும்னு கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் அண்ணா. ஆனால் தடைகள் இல்லாத வெற்றியே இல்லை. ஸோ அதனால் எங்கள் லைஃபாக இருக்கட்டும் இல்லை தளபதியோட லைஃபாக இருக்கட்டும் எல்லாமே தடைகளை தாண்டி தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நல்ல பிளாக் பஸ்டர் கொடுக்கும்னு நாங்கள் எல்லாருமே விரும்புகிறோம் அண்ணா. கண்டிப்பாக நடக்கும். நடிகராக இருக்கும்போது அவருக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்ததோ அப்போ முதலமைச்சராக இருக்கும்போதும் அதே இதுதான் இருக்குது. ஃபஸ்ட்டு அவரை ஒரு மூவியை ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்கும்போது அவர் ஒரு நடிகராக இருந்தார். இன்றைக்கி அவர் தான் கவர்மெண்ட்டாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மூவி ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அதை ஆனால் ஃபேஸ் பண்ணி நிறைய கிளிப்ஸ் கட் பண்ணி நிறைய ஆட் பண்ணி நிறைய சீனரிஸ் கொடுத்துருக்காங்க. நல்லபடியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் அதை எதிர்பார்த்து தான் மூவி வந்திருக்கோம். ஸோ பார்த்ததுக்கப்புறம் தான் அதை பற்றி எதுவுமே கமெண்ட் சொல்ல முடியும். ஆனால் டேட் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. போராட்டம் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஆனால் அதுக்காகவும் நாங்கள் எல்லோரும் வாய்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இதுக்கான சீக்வன்ஸை கண்டிப்பாக எங்கே ஃபேஸ் பண்ணணுமோ அதை நாங்கள் மேலே ஃபேஸ் பண்ணுவோம். சேம் சைடு இங்கே எங்களுக்கு என்ன ப்ரியாரிட்டியோ அதையும் நாங்கள் கெயின் பண்ணுவோம். தளபதியோட படம் ரிலீஸ் ஆகிறது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது கடைசி படங்கிறனால ரொம்ப கொண்டாட்டத்தோடு எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியோடு கொண்டாடிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் அவர் ஆட்சியில் இருந்து மக்களுக்கு நல்லது மட்டுமே கொடுப்பார், நல்லது மட்டுமே செய்வார் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு யாருக்குமே மாறாது. அவரை நாங்கள் இதுக்கு மேலேயும் ஒரு தளபதியாகவும் சரி தலைவராகவும் சரி இதுக்கு மேலே நாங்கள் கொண்டாடுவோம். மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் மட்டும்தான் அவர் கொடுப்பாரு. ஸோ இந்த படத்தினால யாருமே அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க முடியாது. ஸோ நம்ம இதுக்கப்புறமேல் ஆட்சியில் அவரை நம்ம இன்னும் பெருசாக பார்க்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனாலும் நம்ம இனிமேல் ஆட்சியில் பார்ப்போம்ல. படத்தில் கடைசியாக இருந்தாலுமே ஆட்சியில் நம்ம அவரை விட்டு கொடுக்க மாட்டோம்ல. ஸோ இனி நம்ம படத்தை இதுக்கப்புறமேலே எப்படி பார்ப்போம் தெரியல. ஸோ இந்த படத்தை நம்ம எவ்வளோ பெருசாக கொண்டாட முடியுமோ அவ்வளோ பெருசாக நம்ம கொண்டாட போகிறோம். படம் ரிலீஸ் ஆகிறது பல தடைகள்லாம் வந்தது. அதெல்லாம் தாண்டி தடைகள் எப்பயுமே இருக்கிறது தாங்க. நம்ம எல்லா படத்துலையுமே அவருக்கு தடைகள் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் எதனால் தடைகள் வந்துச்சு, எதுக்காக வந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் எவ்வளோ கட் பண்ண முடியுமோ அவ்வளோ கட் பண்ணியிருக்காங்க. அவர் எவ்வளோ எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறாரோ அது எல்லாத்தையுமே அவங்க கட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனால் அதுக்காக நம்ம பெருசாக கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. நம்ம தலைவர், நம்ம தளபதி. ஸோ நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம படத்துக்கு வந்திருக்கோம். இதுக்கப்புறமும் என்ஜாய் பண்ணுவோம். திமுக ஆட்சி நம்ம இப்போ படத்துக்காக மட்டும்தான் வந்திருக்கோம். திமுக ஆட்சியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம அதை இங்கே பேசுகிறதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறோம். நாடு முழுவதும் நீட் எதிர்ப்பு போராட்டம் நடந்துருக்கு. நீட் தேர்வு மாணவர்களுக்கு ஒரு பெரிய இழப்புன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நீட்டு முதலமைச்சர் முன்னெடுத்துட்டு வருவார். அதுக்காக முயற்சியும் பண்ணிகிட்டு இருக்கார். மாணவர்கள் கொஞ்சம் அமைதி காக்கணுன்ட்டு எனக்கு தோணுது. பட் ஆனால் அவங்க போராட்டத்தில் இருக்கிறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்.